கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே வரக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்தையுமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம் அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணிவித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி, மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாத பலன் தான் சொல்ல போறேன். ஆடி மாதத்துடைய கிரகணங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய மேசராசியுடைய அதிபதி அவர் தான் பார்க்கணும். ராசி பலன் சொல்லணும்னாக்கா அந்த ராசியுடைய அதிபதி எங்க இருக்கிறார் அதை பார்த்துதான் பலன் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும் நேரத்திலே 2ஆம் இடத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில் இருக்கார். அவர் அடுத்த சில தினங்களுக்குள்ளாகவே மிதுன ராசிக்கு சென்று விடுவார். அப்போ 2, 3 இந்த இடங்களிலே அவர் பிரவேசித்துக் கொண்டிருக்க போகிறார். உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்திலே பிரவேசிப்பதால் கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் நடக்கும். பணம் பல வழிகள் வந்து சேரும். இருப்பினும் பெண்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல், வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. அடுத்து வரும் தினங்களிலே சகோதர ஒற்றுமையை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் பங்காளி, சகோதரன் பங்காளி தானே, சிறு சிறு பிரச்சனை கூட சண்டைகள் வந்துவிடும். விவாதங்களை தவிர்க்க வேண்டும், வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும், அதிகமாக பேசி வைத்துக் கொள்ளக்கூடாது, இப்படி இருந்து வர வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு இருக்கிறார், சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறார். சூரியனுடன் சேர்ந்த குரு நன்மை தான் செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதனால் வரைக்கும் மேசராசிக்காரங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, வீடு கட்ட முடியாமல் இருந்திருக்கும், அதுக்குண்டான நேரம் வராமல் இருக்கும், அதை மறந்தும் விட்டுருப்பீங்க. ஆனால்
இப்பொழுது வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், அதற்குண்டான வழிகளும் திறக்கும். இவ்வளோ கதை மூடி இருந்திருக்கும், இப்போ திறந்துடும். ஆஹா, இதனால் நிறைய பேர் நம்ம மறந்துட்டோம். ஏன் நம்ம முயற்சி பண்ணல? அட்லீஸ்ட் லோன் வாங்கியாவது நம்ம பண்ணிக்கலாம், யார்கிட்ட உதவி கேட்டுக்கலாமே. வீடு விஷயம் எல்லாருமே உதவி செய்வாங்களே. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று தானே அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணி அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சில பேர் பாதியில் கட்டி வச்சுருந்துருப்பீங்க வீடு, அதை இப்போ நிறைவு பண்ணி இந்த ஆடி முடிஞ்சோடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லை, வண்டி வாகனம் வச்சுருந்தவங்களாம் எப்படா இந்த பழைய வண்டி விற்கணும், புது வண்டி வாங்கணும்னு பார்க்குற முடிய மாட்டுது, இப்படி தான் அங்காளப்பாக இருந்திருப்பீங்க, ஒரு ஏக்கமாகவே இருந்திருப்பீங்க. அவர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். பழைய வண்டி கொடுத்துருவீங்க. ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுப்பீங்க, புது வண்டி வாங்கிடுவீங்க. வசதி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளவங்க. வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கும், என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போட்டுருவீங்க. இந்த வண்டி போட்டால் கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்ல. அப்படி தானே நடுத்தர மக்கள்லாம் நினைக்கிறாங்க. அதானே உண்மை? ஆமாம் தானே? அதனால் அப்படி நடக்கும். அதனால் குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கனால இது ரொம்ப விசேஷமாக நடக்கும். கஜகேசரி யோகம், குருவும் சூரியன் சேர்ந்த கஜகேசரி யோகம். இது ஒவ்வொரு ராசிக்குமே அந்தந்த இடத்தை பொறுத்து பலன் அமையும். அடுத்து 5ஆம் இடத்துல பார்க்கும்போது கேது பகவான் ஏற்கனவே இருக்கிறார். அவருடன் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அடுத்து வரும் சில தினங்களிலே பயிற்சியாகி விடுவார். அவர் ஒரு மாதம்தான் இருந்தாலும் இந்த 5ஆம் இடம் 6ஆம் இடத்துல சுக்கிரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் ஒரு நாளிலே 2.25 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். அதன் பிறகு அவரும் மாறிவிடுவார். எது எப்படி இருந்தாலும் புத்திர பாக்கியம் ஏற்படும், அதற்குண்டான வழிமுறைகள் ஏற்படும். புத்திரர்கள் இருந்தால் அவருடைய மேன்மை பாராட்டக்கூடிய வகையிலே அமையும். இதெல்லாம் நடக்கும். பொதுவாக பிரயாணங்கள் அமையும். அது மூலிமா வெளிநாடு செல்ல முடியலனா கூட வெளியூர் அடிக்கடி பயணங்களை மாற்றி அமைக்கிறது, பயணங்கள் மூலம் பலன்கள் கிடைக்கிறது. இப்போவே ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தால் அது ஒரு நன்மை நடக்கணும்னு தானே எதிர்பார்ப்போம் எல்லாருமே. அதுவும் இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 2 in 1 3 in 1 ஆகும் நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அது என்ன 2 in 1 3 in 1? நம்ம ஒரு சுற்றுலாவும் போகிற மாதிரி இருக்கணும், ஒரு தெய்வத்தை வழிபட்ட மாதிரி ஒரு கோயிலும் அங்கே இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால அங்கே யாராவது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக ஒரு விஷயத்தை முடிச்சுட்டும் வரா மாதிரி இருக்கணும். பார்த்துக்கிட்டிங்களா? இதுதானே 2 in 1 3 in 1. உங்கள் பிஸ்னஸும் முடியும், ஒரு கோயிலில் பார்க்கக்கூடாத கோயிலில் போய் பார்த்து தரிசனம் பண்ணுவீங்க, பார்க்கக்கூடாத இடத்த சுற்றுலாவில் கண்டு கழிச்சிடுவீங்க. இதெல்லாமே யாருக்கு நடக்கும்? தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் நடக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒரு தெய்வ கோயில் போகிற மாதிரி, ஒரு சுற்றுலா பார்க்குற மாதிரி நடக்கும். ஆனால் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு பாருங்கள் 3 விஷயம் நடக்கும். இது வரைக்கும் செயல்படுத்தாத இனிமேல் செயல்படுத்திங்க. இது உண்மையும் கூட, நானே அனுபவிச்சிருக்கேன். போகிற எல்லாமே நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க 4 பேருடைய கான்டாக்ட் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் நல்லா போகுமா வருமானன்ற பார்க்கணும். இதெல்லாமே செய்யணும். அப்படியே சுற்றுலா பார்க்குற இடமாவும் இருக்கணும். அப்படியே சாமி கும்பிட்ற நல்ல சக்தி வந்த கோயிலுக்குள்ள இடமா இருக்கணும். இப்படிலாம் போயிட்டு வரலாம். இனிமேல் இது செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நன்மைக்கு தானே சொல்கிறது, உங்களுக்கு வழிகாட்டி தானே. நீங்கள் நல்லா இருக்க போகிறேன்னு தானே சொல்கிறோம், நீங்கள் கெட்டு போகுதுன்னு சொல்லலை. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்களேன், நல்லதாக இருக்கும், உங்களால் செய்யவும் முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்திலே சனி பகவான். சனி பகவான் கொஞ்சம் நல்ல வெக்கமாக போகிறார். அப்போது 12க்கும் 11க்கும் இடைப்பட்ட இடத்துல வந்துடுவார். 2 கட்டான்னு சொல்லுவாங்க. அப்போது அதில் சில சில பலன்கள் மாறுபடும். இப்போ நம்ம ஆடி மாத பலன் தான் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால மூத்த சகோதரம், அது பெண்ணாக இருந்தாலும் விசேஷம், அவங்களோட உதவிகள் கிடைக்கும். ஒரு உயிரை நோக்கத்தோடு செயல்படுவீங்க. பிரபலம் ஆவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாமே இந்த ஆடி மாதத்தில் ஏற்படும். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சி இருக்க தான் செய்யும்.
எல்லாம் கருமையாக போராடி தான் ஜெயிக்க வேண்டி வரும். ஈஸியாக எல்லாமே கிடச்சிடாது. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அவங்க எதை சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்களாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, பணம் கொட்டும், மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் தங்கிடுவா, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே நீங்கள் சந்தோஷப்படுவதற்காக சொல்லுவதுதான். அது அவங்க மேலே தப்பு கிடையாது. பாசிட்டிவான விஷயம் தானே சொல்கிறாங்க. அது நடக்குது நடக்கலை அது இல்லை. உங்கள் மனசில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கிறாங்களே. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நடக்கிற உண்மையை சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். ஏனென்றால் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தான் இருக்குது. அதனால தான் அதுக்கு உண்டான பலன்களை சொல்லி அதே நல்ல பலன்களை பார்த்து சொல்லிட்டு வரேன். இப்போ சொன்ன வாரம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்களாம் கவனித்து நடந்துக்கணும். முருகர் வழிபாடு தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. மலை மேல் உள்ள முருகர் கோயில் அடிக்கடி போயிட்டு வாங்க. அது இல்லாமல் முருகர் கோயிலில் நடக்கக்கூடிய ஹோம பூஜைகள் நடந்தால் அதை கலந்துங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.